தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மொபைல் மூலியமா எப்படி பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்பதான் வர்றீங்க அப்படின்னா, என்னோட பேர் தினேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அண்ட் முக்கியமா வீடியோ பார்க்கறதோட எனக்கு தமிழ் நல்லா படிக்க வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கீழே நம்மளோட வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னாவே தமிழ்லயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற மாதிரி அங்கே நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். மேபி வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா டைம் இருந்துச்சு அப்போ நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாருமே உங்களோட மொபைல்ல பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பிடிஎஃப் மேக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு 8 ஒரு 10 MB தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம் அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ப்ரொஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல சும்மா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெஸ்யூம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஆட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அந்த எடிட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா பேசிக், ஆப்ஜெக்ட், ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனி காலமா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா பேசிக் பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா என்னோட நேம், ஸோ லைக் நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் தமிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா மேபி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா கொடுங்க. நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம் ஹெட்லைன். ஸோ உங்களோட ரெஸ்யூமோட ஹெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்துல இருக்கு. ஸோ அதை நீங்க எழுதலாம் இல்லை அப்படின்னா விட்டுலாம். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா என்டர் பண்றேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த அப்லோட கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போட்டோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்றாப்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட போட்டோ இருக்கு இல்லையா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட போட்டோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டா பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுங்க. கிராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே சேவ் ஐக்கான் இருக்கும். ஸோ டேட்டா சேவ்ல வந்துச்சா அகைன் பார்த்தீங்கன்னா சைட்ல பார்த்தீங்கன்னா பேக் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள போங்க. ஸோ உள்ள போய் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த ஆட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா முடிஞ்சோன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இதுல பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க உங்களோட ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். ஸோ நான் லைக் பார்த்தீங்கன்னா டெக் யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெக் யூடியூபர் அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா இதையுமே பார்த்தீங்கன்னா சேவ் பார்த்தீங்கன்னா பண்றேன். டேட்டா சேவ்டு வந்துடும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஸ்கில்ஸை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்க பேசிக்கான ஸ்கில்ஸ் நிறையா இருக்கும். ஸோ லைக் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படி அதில் ஸ்கில் இருக்கு அப்படின்னு நான் அதை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த ப்ளஸ் ஐக்கான் ஆட் பண்ணி ஸ்கில் 2 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுங்க. நான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே கொடுத்துட்டு சேவ் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ஆல்ரெடி ஏதாச்சும் ஜாப்ல போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். ஸோ அதுக்கான டிசைனேஷன் அப்புறம் எந்த தேதியில எந்த தேதி முடியும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா லாஸ்டா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு. மேபி நீங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையுமே இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்குள்ள போயிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கோர்ஸ் பை டிகிரி அப்படிங்கிற இடத்துல நீங்க SSLCயா இல்லை அப்படின்னா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கூல் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் நேமு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் இருக்கு இல்லையா, ஸ்கோர், உங்களோட ஸ்கோர் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டுப்போம் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்ல பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் தெரியல அப்படின்னாலுமே கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்க, ஸோ லைக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா SSLCக்கு நீங்க +2 படிச்சிருந்தீங்கன்னா அகைன் ப்ளஸ் ஐக்கான கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HSCயா HSC அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு
இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கேப்ஸ் வேணும்னா கேப்ஸில் கொடுத்தீங்கன்னா, ஸ்மால் வேணும் அப்படின்னா ஸ்மாலில் கொடுத்தீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு மேலே இருக்க சேவ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கு அப்புறம் அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸோ உங்களோட அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், வெப்சைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ லைக் வந்து உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அதை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். இப்போ நான் வந்து அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கிறேன். புதுக்கோட்டை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நான் சாம்பிளுக்காண்டி பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு இது ஜெனியூவானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுங்க. அதே மாதிரி என்னோட வெப்சைட் கேட்டிருக்காங்க. ஸோ வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இருந்துச்சுன்னா கொடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா ரிசீவ் வந்து பார்த்தா தேவைப்படாது. இருந்தாலும் மேபி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மேரிட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொடுங்க. ஸோ நான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா நம்ம மேரிட்ல இருக்குமோ அன்மேரிடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி இருக்கும். ஸோ நேஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கம்பல்சரி கொடுங்க. ரிலீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் நம்பரு, ஸோ பாஸ்போர்ட் நம்பர் என்னவோ அந்த நம்பர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேல்லாம் மேல்னு கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுங்க. இந்த மாதிரி சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ டிக்ளரேஷன் அண்ட் சைன் இன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் இல்லைன்னா சைன் மட்டும் போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் இருக்கு இல்லையா, ஸோ சைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படின்னா போடலாம். ஸோ நான் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் அப்புறம் சைன் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சேவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். இப்போ நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துட்டேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ரிசீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கிளிக் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னோட ரிசீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நான் எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தனோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஜெனியூவான இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான இது வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த இது எனக்கு பிடிக்கல ப்ரோ, நான் வேறு எதாவது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுலேயே வந்து ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபார்மேட் பிடிக்குதோ அந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாவே ஈஸியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ஸோ சைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கீழே சைன் இருக்கா, டிக்ளரேஷன் கீழே வந்து நான் என்ன கொடுத்தனோ அது சைனில் இருக்குது. அதே மாதிரி என்னோட எஜுகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் நான் என்ன கொடுக்கணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கம்ப்ளீட்டாக ஆப்ஜெக்டில் என்ன கொடுக்கணும், ஸ்கில்ஸில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஃபார்மேட்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மேபி இந்த வீடியோ யாரோ ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டு நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூ ஹேவ் டு ஆல் see you back நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.